இன்னைக்கான மினி ப்ளாக்ல மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி வச்சு பட்டாணி குருமா தான் செஞ்சிருந்தாங்க. பட்டாணி குருமா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெட்டியாக செஞ்சிருந்தாங்க. ஏன்னா அதிலே வந்து ஸ்டஃபிங் வச்சு சமோசா போடுற மாதிரி. ஸோ கொஞ்சமாக ஸ்டஃபிங்க்கு முன்னாடி தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை தான் வந்து குருமா செஞ்சிருந்தாங்க. அந்த ஸ்டஃபிங்லேயே வந்து சமோசா மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சாச்சு. அதை தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கிளம்பியாச்சு. அன்னைக்கு வந்து ஒரு கோல்டு ஷாப்பிங்க்கு தான் வெளியில் போயிருந்தோம். நாங்கள் போயிருந்தது மதுரை தங்கமேல் ஜுவல்லரிக்கு தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் போன உடனே ஜிமிக்கி செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா ஜிமிக்கி வாங்க தான் நான் போயிருந்தேன். அன்னைக்கு நாங்கள் என்ன பட்ஜெட்டில் வந்திருந்தோம்னா 1 பவுனுக்கு ஜிமிக்கி எடுத்துட்டு 2 பவுனுக்கு வந்து ஷார்ட் செயினோ இல்லைனா லாங் செயினோ வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது 13,500 அளவுக்கு வந்து இருந்துச்சு கோல்டு ரேட்டு. மார்னிங் பார்த்துட்டு போனப்போ இவ்வளோதான் இருந்துச்சு ரேட்டு. ஆனால் அங்கே நாங்கள் போன உடனே அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரேட்டு. 14,000க்கு மேலே ஆயிடுச்சு. ஜிமிக்கி வந்து 1 பவுனுக்கு வாங்கிட்டோம். நான் வந்து ஃபர்ஸ்டே செலக்ட் பண்ணி டக்குன்னு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து செயின் செக்ஷனுக்கு போயாச்சு. அங்கே வந்து அம்மா அப்பா தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. அவங்க தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணி எல்லா பில்லாம் பே பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து செயின் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவுனுக்குள்ள தான் எடுத்திருந்தோம். செயின் வந்து 2 பவுனுக்கு நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் அங்கே நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணது 2 பவுனுக்குள்ள தான் ஃபைனலைஸ் பண்ணோம். அதுலேயும் வந்து 20,000 வந்து எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணிட்டு வந்தோம். கோல்டு ரேட் இவ்வளோ அதிகமாகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி பரவாயில்ல எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டோம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எப்போவுமே நாங்கள் வந்து ஜிகர்தண்டா இல்லைனா வேறு ஏதாவது வந்து கூல் ட்ரிங்க்ஸ் இல்லைனா வந்து ஏதாவது சாப்பிட்டு வருவோம். ஸோ அன்னைக்கு வந்து ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு வந்தோம். மதுரைக்கு வந்துட்டு ஜிகர்தண்டா சாப்பிடாம வர முடியாது. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரும்போது சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. என்னோட குக்கிங் சேனலுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா வரும்போது வந்து லேட் ஆகிடும். அதனால திரும்ப வந்து செய்ய முடியாது. ஸோ காலையிலே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். குழம்பு மட்டும் நல்லா ஹீட் பண்ணி ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு மினி வ்ளாக்ல பார்க்கலாம். டாடா பாய்.